Hi friends, next to example 4.22, what length of the ladder is needed to reach a height of 7 feet along the wall when the base of the ladder is 4 feet from the wall? Round off, your answer is to be next 10th place. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லேடரோட லென்த்து கேட்டிருக்காங்க. ஒரு செவர் இருக்குது, அந்த செவர் வந்து 7 ஃபீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த செவரில் இருந்து பேஸில் வேறு ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த செவரில் சாய்ச்சி வச்சுருக்காங்க அந்த யானையும் அந்த லேடரை. அப்போது அந்த பேஸ்மெண்ட் வந்து 4 ஃபீட்டாக இருக்கும்போது இப்போ இந்த ஏணி வந்து எவ்வளோ ஹைட்டில் எவ்வளோ லென்த்தில் இருக்குங்கிறது தான் சொல்லணும். அதை வந்து ரவுண்ட் ஆஃபாக எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஏணியோட லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பிசி வந்து 4 ஃபீட்டாகவும் ஏசிங்கிறது வந்து 7 ஃபீட்னு எடுத்துக்கிறோம். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது என்ன வரும்னா, லாங்கஸ்ட் சைடோட ஸ்கொயரு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் 2 சைடுன்னு வரும். அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு. அதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது இது ரூட் ஆஃப் எடுக்க முடியாதனால ரூட்லேயே வச்சுக்கிறோம். இதோட ரூட் வந்து 1 8க்கும் 8.1க்கும் நடுவில் இருக்குது. எப்படி சொல்கிறோன்னா, 8 ஸ்கொயராக இருந்தால் 64னும் 8.1 ஸ்கொயராக இருந்தால் 65.61 இருக்கும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10th பிளேஸ், நெக்ஸ்ட்டு 10th பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 8.1 ஃபீட்னு எடுத்துக்கிறோம். நமக்கு தேவையான அப்ராக்சிமேட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு problem 4.23, an aeroplane after takeoff from an airport and flies due north at the speed of 1000 km/h. At the same time, another aeroplane take off from the same airport and flies due to west at the speed of the 1200 km/h. How far apart will be the two planes after 1.5 hours? அதாவது ஒரு ஏரோப்ளேன் வந்து டேக் ஆகுது ஏர்போர்ட்டில். இதான் இந்த ஓங்கிற பாயிண்ட் தான் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்லேருந்து நார்த் சைடு, அதாவது மேலே, இதுதான் இந்த டைரக்ஷன் போட்டிருக்கேன். நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. நார்த் சைடாக 1000 km/h போகுது. அட் த சேம் டைமில் அதே ஏர்போர்ட்லேருந்து வெஸ்ட்டு சைடாக 200 km/h போகுது. இந்த மாதிரி 2 பிளேனும் 1.5 ஹவருக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலான்னா, இது வந்து 1000 km/h, இது வந்து 1200 km/h. நம்ம என்ன பண்ணிக்கணும், லாங்கஸ்ட் சைடு தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏரோப்ளேன் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறது வந்து ஓலேருந்து ஸ்டார்ட் ஆகி அது ஏ வரைக்கும் டுவர்ட்ஸ் நார்த் சைட் போகுது. டிஸ்டன்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது, டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஸ்பீடையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதிக்கிறோம் 3/2 கிலோமீட்டர்ஸ்னு. இங்கே ஏன் 3/2ன்னு போடுறோன்னா, ஸ்பீடு வந்து 1000 km/h, ஒரு ஹவருக்கு இவ்வளோன்னு போடுறோம். 1.5 வந்து இதை வந்து இதாக எழுதும்போது 3/2ன்னு எழுதலாம். ஸோ அதனால் 3/2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அட் த சேம் செகண்ட் ஏரோப்ளேன் எடுக்கும். அதுவும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது பி இந்த சைடாக போகுது, அது வெஸ்ட்டு சைடு. அதையும் ஓபி ஈக்குவல் டு 1200 × 3/2 கிலோமீட்டர்னு போட்டோன்னா km/hலேருந்து கிலோமீட்டருக்கு மாற்றுறதுக்காக 3/2 மல்டிப்ளை பண்ணும்போது 1800 கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் நமக்கு கிடச்சிருச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த இதில் வந்து ஓவில் தான் வந்து என்னதான் இருக்குன்னா 90 டிகிரியாக இருக்குது. ஸோ அதனால் ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்னா, ஏஓ ஸ்கொயர் ப்ளஸ் பிஓ ஸ்கொயர்னு எடுக்கிறோம். அதை தான் இங்கே எடுக்கிறோம். ஏஓசி ட்ரையாங்கிள்லேருந்து ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஓபியோட வேல்யூ இப்போ தான் ஃபைண்ட் பண்ணோம், எழுதிட்டோம். இது ரெண்டுலேயுமே 100க்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால அந்த 100 ஸ்கொயரை காமனாக எடுத்துகிட்டு அடிஷனாக உள்ள எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதோட ஸ்கொயரிங் எழுதி ஆட் பண்ணி எழுதிட்டோம். இந்த ஆடிங்கை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். இது ஸ்கொயராக வராதுங்கிறதுனால இதை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். நெக்ஸ்ட் இதை எப்படி எழுதலாம்னா,
100 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 61 எழுதலாம். இதுக்கப்புறம் இதை ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 100 இன்ட்டு 3 இன்ட்டு ரூட் 61 வரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். இத்தனை கிலோமீட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராக்ரஸ் செக். டேஸ் இஸ் த லாங்கஸ்ட் சைட் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேட்டிருந்தாங்க. அது ஹைபாதிசிஸாக இருக்கும். த ஃபஸ்ட்டு தியரம், மேத்தமெட்டிக்ஸில் இருக்க ஃபஸ்ட்டு தியரம் என்னென்னா பித்தாகரஸ் தியரம் தான். If the square of the longest side of the triangle is equal to sum of the square of the two sides அப்படின்னு இருந்தால் அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. பித்தாகரஸ் தியரம்க்கு எல்லாமே எல்லா ட்ரையாங்கிளுக்கும் அப்ளிகபிள்னு கொடுத்துருக்காங்க. இருக்காது. அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கான பாசிபிள். அதுக்கப்புறம் ஒன் சைட் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மஸ்ட் ஆல்வேஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 4. அதாவது ஒரு சைடு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏதாவது ஒரு சைடு மல்டிபிள் ஆஃப் 4 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது ட்ரூவாக ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ட்ரூங்கிறத எப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அதில் வந்து நம்பரோட சைஸ் 3 சைட்ஸில் ஒரு சைட்ஸ் எப்படியும் மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கும். இந்த பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 இது எழுதியிருக்கேன். இதுதான், இதில் 4 இருக்குது, இதில் 12 இருக்குது, இதில் 24 இருக்குது. இதெல்லாம் வந்து டிவைடட் பை 4ஆக வரும். அதை தான் மல்டிபிள் 4ன்னு எடுத்துருக்கோம். தேங்க்யூ.